இந்த ட்ராவலில் இவர் என்ன எடுத்து சாரதாங்கிற படம் பண்ணி சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக அவருக்கு படங்கள் வந்தது. ஆனால் இமீடியட்டாக ஹெல்த் அடிபட்டுடுது. நினச்சி பாருங்கள், சாப்பாடே சரியாக சாப்பிடாம தண்ணியும் கிடைச்சது எப்போ கிடைக்கிறதோ அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு அட் த ஏஜ் ஆஃப் 48 he became such a health issue. அவரால் ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்க முடியாது, ஹாஃப் அன் அவர் படுக்க முடியாது, உட்கார முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டேரக்ட் இப்படி பண்ணுறது என்ன, எல்லாம் கிடைக்கிறது, சக்ஸஸ் வந்திருக்கு, பட் ஹெல்த் கான். அவர் பேக் ஏக்கும் இந்த ஏக்கிலையும் அவரால் வாழ முடியாது சொல்லும்போது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி நேச்சுரோபத்தின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக மணலில் அப்படியே அவரை உள்ளே இருப்பார் ஃபுல் டே ஆல்மோஸ்ட். அதில் என்னென்ன பாடி பிளட் பியூரிஃபிகேஷன், பாடி சிஸ்டம் எல்லாமே மாற்றுவாங்க சொன்னாங்க. அதில் ஹி வெண்ட் இன்டு தட் ட்ரீட்மெண்ட். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 months இருந்து அங்கேருந்து அவர் சாப்பாடு, அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாறி போச்சு. இஸ் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. After that, at the age of 50 வரைக்கும் he has not tasted success, not tasted anything. or 48 வரைக்கும் வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 50% of our age is gone. ஆனால் அந்த டேட்லேருந்து 48-50 இயர்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸில் அவர் சாதித்தது அன்இமேஜினபிள். பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி வரிசையாக பட ஹிட்டு, விதாயி, ஜீனே கிரா, மிலன், சூப்பர் ஹிட். அவருக்கு 2 சன்ஸ், ஆனந்த் அண்ட் ரமேஷ், எல்லாம் பிரில்லியன்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரதா என்டர்பிரைசஸ்னு இப்போ ஆனந்த் சென்னை அவுட்டோர் யூனிட்ஸ் இருக்கு, ஃபுல்லாக அவர் ஆனந்த் அவரோட டேக் ஓவர். பிரசாத், ரமேஷ் பிரசாத் சார் பிரசாத் ஸ்டூடியோ, பிரசாத் லேபு, அப்புறமா ஃபாலோட் பை பிரசாத் ஐ ஹாஸ்பிட்டல், பிரசாத் 70mm தியேட்டர். தட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு ஜீரோலேருந்து வித்தின் 10-15 இயர்ஸ் ஒரு எம்பையரே கிரியேட் பண்ணிட்டார். நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப் இதுக்கப்புறம் என்னடா இருக்குது நினச்சி பார்க்கும்போது at the age of 48 when you are done, finished போது, no, life is still there, you can still fight it out, you can still overcome so many things சொல்லி அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நான் அவர் வாயாலே கேட்டோன்னு நான் அழுதுட்டேன். நிஜமாவே என்னது, இப்படியா ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பார், இப்படி ஒரு இன்றைக்கி எம்பையர் கட்டினவர் இவ்வளோ சிம்பிளாக ஒரு தோத்தியம் ஜிப்பாயம் போட்டுட்டு வாட் ஆல் ஹி அச்சீவ்டு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இப்போ அவரோட கிராண்ட் சன் சாய் பிரசாத், அவர் இப்போது டிஜிட்டல் ஸ்டூடியோஸ் இருக்குது அவரோட. எங்கே பார்த்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு பாம்பேலையும் சரி, ஹைதராபாத்லையும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லி பிரசாத்ஸ் எரா. அது எனக்கு ரொம்ப அந்த அப்பேற்பட்ட கிரேட் மேனோட அந்த ட்ராவல் வாஸ் அன்இமேஜினபிள், பியூட்டிஃபுல். ஐ எம் ஃபார்ச்சுனேட் அவரோட நான் ட்ராவல் பண்ணது. அவரோட அந்த ஏரியா எவ்வளோ தடவை என்னை கூட்டின்னு போவார். பல பேர் நான் ஒரு கிராண்ட் சன் நினச்சிடுவாங்க, அவரோட நடப்பேன் நான்.